பட்ஜெட்டை பற்றிய எனது பார்வை மொத்தத்தில் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். 2 விஷயத்துக்காக. ஒன்று வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிறு குறு தொழில்களை தூக்கிவிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அரசு இருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். எந்த ஒரு விஷயத்திற்கும் 2 தேவை. ஒன்று எண்ணம், 2வது செயலாக்கம். இந்த எண்ணம் இருப்பதே இந்த பட்ஜெட்டிலே ஒரு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆண்டிற்கு 80 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகளிலே 4 கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக திறன் வளர்த்தல், இண்டஸ்ட்ரி ப்ரிப்பேர்ட்னஸ், மேற்கல்வி, கல்வி கடன், இவைகளை அனைத்தையும் உருவாக்கினோம். ஆனால் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்றால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். முத்ரா கடன் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சத்துக்கு கொண்டு போவோம். பொருட்கள் அல்லது ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குவதற்கு உண்டான டேர்ம் லோனுக்கு நாங்கள் உத்தரவாதத்துடன் கடன் தருகிறோம். அல்லது எஸ்எம்ஏ என்ற ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு எதிர்பாராத சமயங்களிலே சிறு குறு தொழில்களுக்கு தேவையான அடிஷ்னல் நிதி உதவியை பேங்கே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை கொடுக்கணும். அதே மாதிரி வரவேண்டிய பணத்திற்காக த்ரெட் பிளாட்ஃபார்மிலிருந்து 500 கோடி லிமிட்டிலிருந்து 250 கோடி ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சில அறிவிப்புகளை பார்க்கிறோம். பிஎஃப்ஐ சார்ந்த அறிவிப்பு குறும் தொழில்களில் ஏற்படுத்துவதற்கு முறை இருக்காது. இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் இன்ஃபார்மல் செக்டரில் தான் அது ஏற்படுத்தப்பட முடியும். இன்ஃபார்மல் செக்டர் என்பது குறும் தொழில்களும் சிறு தொழில்களையும் தான் சார்ந்தது. அவர்களது வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்விக்குறி. முதலாவதாக தனியாக வங்கி அமைப்பு சிறு குறும் தொழில்களுக்காக ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த வங்கி ஒரு 2 கோடி ரூபாய் கடன் வரை இவர்களுக்கு தேவைகளை அளவு செய்து கொடுத்திருக்க வேண்டும். குறைந்த வட்டி விகிதத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கும். சிட்பியை இப்பொழுது ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சிட்பி நேரடியாக கடன் வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் சிட்பி இஸ் நாட் எ கமர்ஷியல் லெண்டர். சிட்பி இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் so far. இஸ் an act in between the commercial lender and the beneficiary. இரண்டாவதாக இந்த 45 நாட்களுக்குள் பணத்தை கொடுக்க வேண்டும் சிறு குறு தொழில்களுக்கு என்ற ஒரு விதியை திருத்தி அமைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நியாய விலை ரேஷன் ஷாப் மூலப்பொருட்களை வழங்குவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பெரும்பான்மையான சிறு குறு தொழில்கள் லாபம் ஈட்டாத ஒரு நிலையில் இருக்கு. அப்போ அவர்களது மூலப்பொருட்களை ஒரு 6 மாதத்திற்காவது ஒரே விலையில் கொடுப்பதற்கு உண்டான நியாய விலை கடைகளை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை சிறு குறு தொழில்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்க வேண்டும். இங்கு போய் 6 மாதம் தொழில் கற்றுக்கொள்பவர்களுக்கு 6 மாதம் 5000 ரூபாய் கொடுத்திருப்போம் என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்க வேண்டும். தொழில் நடத்த முடியாமல் நலிந்து போயிருக்கும் தொழில் முனைபவர் அதை மூடிவிட்டு புது வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஒரு ஈஸ் ஆஃப் க்ளோசிங்கை கொடுத்திருக்க வேண்டும். ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுத்திருக்க வேண்டும். ஜிஎஸ்டி எளிதுபடுத்தப்படும்னு சொல்கிறோமே தவிர எவ்வாறு எளிதுபடுத்தப்படும், வட்டி விகிதம் குறைக்கப்படுமா, டிமாண்ட் எப்படி நம்ம அதிகப்படுத்தப்பட போகிறது, என்னுடைய ஏற்றுமதி
குறைவாக இருக்கும் நேரத்திலே உள்ளூர் வியாபாரத்தை நான் பெருக்குவதற்கு எனக்கு எந்த வகையிலே அரசு உதவப் போகிறது? பஞ்சினுடைய விலையேற்றத்திலிருந்து எங்களை எப்படி பாதுகாக்கப் போகிறது? ஏற்றுமதியாளருக்கு அதிக ஊக்குவிக்கும் தொகையை கொடுக்கப் போகிறோமா? இன்சென்டிவ்ஸை கொடுக்கப் போகிறோமா? இதை பற்றிய அறிவிப்புகள் எதுவும் இல்லாதது ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. இவை பற்றிய அறிவிப்புகள் இருந்திருக்க வேண்டும். இன்னும் இந்தியாவிலே ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்பது சாமானியமாக செய்யக்கூடியது அல்ல. ஜிஎஸ்டியில் 5 ஸ்லாப், வருமான வரியில் ஒரு 6 ஸ்லாபு, கஸ்டம்ஸ் டியூட்டியில் ஒரு 3 ஸ்லாபு, டிஃப்ரெண்ட் ஸ்லாப் எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி இருக்கலாம். இதை பற்றிய கவலை அதிகமாகிறது. எண்ணம் தூய்மையானதாக இருக்கலாம், வழிமுறைகள் போராது என்பது என்னுடைய நிலை. 2047 விஷ்ட் பாரத்தை பற்றி பேசுகிறோம். அது இன்னும் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகக்கூடிய ஒரு திட்டம் அது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு 30 வயது இருக்கும் நபர்கள் அந்த திட்டம் வலுப்பெறும் பொழுது ரிட்டையர் ஆகிருப்பாங்க. இன்றைய வேலைக்கே எப்படி கஷ்டப்படுறதுலேருந்து மிக போகிறோம்னு யோசிக்கும் பொழுது, இன்றைய நிலைமையில் மதிய உணவிற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது பிற்பாடு நான் உனக்கு கல்யாண சாப்பாடு போடுவேன் என்ற மாதிரி. இது ஒரு ஆனுவல் பட்ஜெட். இதில் 5 ஆண்டு என்ன நடக்கப் போகுதுன்ற ஒரு நம்பரை காண்பித்து பெரிய அளவிலே கொண்டு போவது அதிகமாக தெரிகிறது. பட் மொத்தத்தில் தேவைகளை உணர்ந்திருக்கிறார்கள். பொதுவான மக்கள், பெரும்பான்மையான மக்களின் தேவைகள் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. வழிமுறைகளை இன்னும் காண வேண்டும். நன்றி, வணக்கம். நான் ரகுநாதன், தேசிய தலைவர், இந்திய தொழில் முனைவோர் சங்கம்.